சாமி. ஆ வணக்கம் சாமி. நமஸ்காரம். நல்லா இருக்கேளா? ரொம்ப நல்லா இருக்கு சாமி. என்ன விஷயம்? எங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தள்ளியெல்லாம் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் நெருக்கமாவே பாருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் பஞ்சாங்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்க சாமி. என்ன காஞ்சனா, இப்ப சந்தோஷமா உனக்கு? இருக்காத பின்ன. இதுக்காக தானே இவ்ளோ போராட்டமோ? போராட்டம் தானே அண்ணி வாழ்க்கை. அது உங்களுக்கு தெரியாதா? நாட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அவ புருஷனோட முழு மனசோடவா வாழறா. விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம தானே வாழறா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா திலகா உங்க மகன் கூட வாழுவா. இல்ல கனகா, அது பாழும் கிணறுன்னு தெரிஞ்ச பின்னால அதுல திலகாவை தள்ளிவிட நான் தயாரா இல்ல. அப்போ என் மக இந்த வாழ வெட்டி வாழ்க்கையை தான் வாழணுமா? வாழட்டும். ஒரு வகையில இந்த வாழ்க்கை கூட கௌரவமா இருக்கும். ஆனா அந்த கொலகாரம் கூட வாழ்ந்தா கேவலமா இருக்கும். அண்ணி, என் மனசுல பட்டத சொல்றேன். தங்கதோர நீலாவதிய வேணும்னு கொன்னு இருக்க மாட்டான். கொல்றதுல என்னடி வேணும்னு கொல்றது, வேணாம கொல்றதுன்னு? தனக்கு பின்னாடி தாய்ப்பாலை குடிச்சவ, தான் கூடவே வளர்ந்தவன்ற அன்பே இல்லாம பாசமே இல்லாம நீலாவதிய கொன்னவன் அவன். அவன் கூட பாவம் திலகாவை வாழ சொல்லணுமா? செத்தாலும் செத்து போவேனே தவிர அந்த பாவத்தை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். என்ன சாமி, நல்ல நாள் கிடைக்காம போக்கு காட்டுதா? நல்ல பொறுமையா நிதானமா பார்த்து சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடு கனகா, இந்த விஷயத்துல நான் எதுவுமே சொல்ல முடியாது. திலகா தங்கதுரை மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் சொன்னாலும் அவ தங்கதுரை கூட வாழவே மாட்டா. இல்ல அண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்னா திலகா கேப்பா. என்னன்னு சொல்ற? காஞ்சனா குழந்தைய கடத்தி வச்சு மிரட்டினப்ப கூட தங்கதொரை அவளை கொல்ல நினைச்சானே தவிர அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. அதனால அவன் கூட போய் வாழன்னு நீங்க சொல்லுங்க அண்ணி. அந்த மாதிரி சொன்னா அவ கேட்டுருவாளா? நான் சொன்னா கேட்க மாட்டா, அவ அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா நீங்க சொன்னா கேப்பா அண்ணி. ஏன் கேப்பா? ஏன் கேப்பான்னா அவ உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா அண்ணி. அந்த மரியாதை கெட்டு போணுமா? குழந்தைய தூக்கிட்டு போய் கொலகாரம் கூட வாழுன்னு சொன்னா அவ என் மேல வச்சிருக்கிற மரியாதை கெட்டே போயிடும். அவன் ரொம்ப நாள் வாழ்றவன் இல்ல. திலகா நம்ம கூடவே இருக்கட்டும். இனிமே தங்கதுரைக்கு வர நாள் எல்லாமே கெட்ட நாள் தான். வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ அன்னைக்கே எங்க கல்யாணம். நீங்க தான் அதுக்கு ஐயர். இந்தாங்க அட்வான்ஸ். இந்தாங்க, நீங்க எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. தாலியை மட்டும் நாங்க கொண்டு வரோம். ஓகேவா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.